இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களோ? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நான் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகாய் 2:19 சொல்லப்பட்ட அழகான வார்த்தைங்க. நான் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன். இருதயத்தில் எனக்கு இடம் தர நிலையில் நான் எப்படி உங்களை ஆசிர்வதிப்பேன்? இன்னைக்கு நம்ம இருதயத்தில் ஆண்டவரை வரவேற்கணும் அப்படின்னா உங்கள் இருதயத்தில் ஏகப்பட்ட விஷயம் கூடிட்டுருக்கு. அதெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டால் மட்டுமே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்க முடியும்ல. இன்றைக்கெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் உன் கூட தான் இருக்கேன், கலங்காத, மனம் உடைஞ்சி போகாத, தைரியமாக இரு, உன் இருதயத்தை எனக்கு தந்தருளும்படி கேட்கின்றேன். இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன், உன்னை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இதயத்துடன் வந்திருக்கின்றேன் என்று கூறுகின்றார். பார்த்தீங்களா? உங்கள் நிலையை கூட அப்படி இருக்கலாம். இன்னைக்கு வாழ்க்கையில் சொல்ல முடியாத வலிகள், வேதனைகள், யாருக்கிட்டடா சொல்கிறது, என் பாரத்தை இறக்கி வைக்கணுமேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம்ல. நிச்சயமாய் ஆண்டவர் முன்னாடி கண்களை மூடி உங்களுக்குள்ளே இருக்க விஷயத்தை வெளியே கொண்டு வாங்க. இன்றைக்கி கண்ணீர் மலைக நம்ம அழுதுட்ருக்கோம்ல, கண்ணீரை நம்ம விட்டுட்ருக்கோம்ல. ஆண்டவரே, எங்களால் வலி தாங்க முடியல, எவ்வளோ தான் சுமைகள், எவ்வளோ தான் பாரங்கள் அப்படின்னு சொல்லி கலங்கி நிற்கிறீங்களோ, இன்று முதல் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கின்றார். கலங்காதீங்க, உற்சாகமாக இருங்க. உங்கள் இருதயத்தை அவரிடம் ஒப்படையுங்கள். நம்ம ஏசப்பா கிட்ட அவங்களுடைய பரிசுத்தமான ஒரு இதயத்தை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூய்மையுள்ள இதயத்தை நம்மளுக்குள்ளார வச்சுருக்கும் போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளார வருவார். இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே என்ன பண்ணுறனே தெரில பிரதர், ஏதோ ஓடிட்டுருக்கு வாழ்க்கை. எப்படிங்க போகுது, எப்படிங்க இருக்கீங்கன்னு கேட்டால் சொல்லுவாங்க நிறைய பேர். நல்லா இருக்கேன் பிரதர், எப்படி போயிட்டுருக்கேங்க, ஏதோ போகுதுங்க, இருக்கோமா அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு சலிப்புத்தன்மை எத்தனை பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. ஆனால் முழுமையாக நம்ம அவங்கள பற்றி விசாரிப்போமா? ஓகேங்க வரேங்கன்னு சொல்லி கடந்து போயிடுவோம். ஆனால் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பிரச்சனைகளும் குறைஞ்ச பாடு இல்லை, வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை பிரதர், இப்படி தான் போயிட்டுருக்குன்னு சொல்லி எத்தனை பேர் கண்ணீரும் கவலையுமாக இருக்கும்ல. ஒரு பக்கம் நோய் நொடினாலும் அவசரப்பட்டுருக்கேன் பிரதர், இந்த நோயெல்லாம் என்னை விட்டு போகாதான்னு பார்த்துட்ருக்கேன். இன்னமும் மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு தான் இருக்கேன். மருந்து மாத்திரையோட விலையும் ஏறிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த வலி வேதனையே போக மாட்டுதே. ஆண்டவருக்கு முன்பாக நான் ஜெபிக்கிறேன். கலங்காத, நிச்சயமாய் நமக்குள்ளே இருக்கின்ற நோய் நொடியெல்லாம் அவருடைய கரங்களால் தொட்டதெல்லாம் சுகம் ஆக போகின்றார். நீங்கள் என்ன பண்ணணும்? தினந்தோறும் ஜெபிக்கணும். முழு உள்ளத்தோடு முழு ஆன்மோடு ஜெபிக்கின்ற வேளையில் நிச்சயமாய் நமக்குள்ள ஒரு பல மாற்றங்களை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காண செய்ய போகின்றார். இன்றைய நாளில் இன்றைக்கி எத்தனையோ கூட்டு குடும்பங்கள் பிரிஞ்சு போயிருக்கலாம். அப்படி இருந்த பிரதர் ஒரு கட்டத்தில். ஆனால் இப்போ எல்லாமே மாறிடுச்சு, சொல்ல முடியல. எங்கே பார்த்தாலும் அடிதடி, வெட்டு குத்து, பாலியல் வன்கொடுமைகள் நடந்து தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்றைக்கி மாய உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சோஷியல் மீடியாவில் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நாங்கள் ஸ்டேட்டஸ் போடுவோம், இன்ஸ்டாவில் நாங்கள் எல்லோரையும் ஃபாலோ பண்ணணும்னு நினைப்போம். ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். மக்கள் மத்தியில் நாங்கள் யாருன்னு காட்டணும்னு சொல்லி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நடிச்சிட்ருக்கோம்ல. ஸோ ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எப்போ ஜெபிக்கிறோமோ, அவருக்கு முன்பாக நம்ம எப்போ கீழ்ப்படுகிறோமோ, நிச்சயமாய் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மாற போகின்றது. உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க. இன்றைய நாள் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்று முதல் எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று நீர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றேனப்பா. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை உமக்கு திறந்து கொடுக்கின்றோம் அப்பா. உமக்கு என் இருதயத்தின் முழு இடத்தையும் கொடுக்காமல் வாழ்ந்த காலத்திற்கு எங்களை மன்னித்தருளுங்க ராஜா. எங்கள் இருதயத்தின் வாரும் அப்பா, அதை நீர் வாசம் பண்ணும் ஸ்தலமாக மாற்றும் ஆண்டவரே. பேதுருவின் காலியான வலைகளை பரிபூர்ண ஆசீர்வாதத்தால் நிரப்பியதைப் போல எங்கள் வாழ்க்கையை, எங்கள் முயற்சிகளை, எங்கள் போராட்டங்களை, எங்கள் குடும்பத்தை எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் ஊற்றுவீராக. எல்லாவற்றையும் உம்மிடம் அர்ப்பணிக்கின்றனப்பா. முழு மனதோடு உம்முடைய நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும் ராஜா. இன்று முதல் உம்முடைய ஆசீர்வாதம்
ஆசீர்வாதம் எங்கள் மேல் தங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயை அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் bless you all.